எம்ஜிஆருக்காக மணிக்கணக்காக அல்ல, நாள் கணக்காக கூட மக்கள் காத்திருந்திருக்கிறார்கள். ஆனால் இது போல எந்த விபத்தும் நடக்கவில்லை அப்போல்லாம். அதற்கு காரணம் அவர் சார்ந்த கட்சி அமைப்பு ரீதியாக வலுவாக இருந்தது. கிராமங்கள் வரையில் அரசியல் அனுபவம் உள்ள கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் கூட்டத்தை கட்டுப்படுத்தி பிரச்சாரத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்து வாக்குகளாக மாற்றும் வித்தையை கற்று தேர்ந்திருந்தார்கள். விஜயின் தமிழக வெற்றி கழகம் அவர் திரைப்பட செல்வாக்கை மட்டுமே நம்பி தொடங்கப்பட்டிருக்கிற அரசியலமைப்பு. விஜய்க்கு ஐடியாவும் இல்லை, ஐடியாலஜியும் இல்லை என்று ஏனைய அரசியல் கட்சியினர் விமர்சிப்பதில் உண்மை இருக்கிறது. கார்ப்பரேட் பாணியில் பல கோடி ரூபாய் செலவழித்து திரைப்படங்கள் விளம்பரப்படுத்தி வெற்றியடைவது போல அரசியல் வியாபாரமும் நடத்தலாம் என்று அவர் முளைத்ததன் விளைவுதான் கரூரில் அரங்கேறி இருக்கும் தமிழகத்திற்கு தலைகுனிவு ஏற்படுத்தியிருக்கும் நெரிசல் உயிரிழப்புகள். இதுவரை அரசியல் பிரச்சாரத்தில் 40 பேர் உயிரிழந்தது நடிகர் விஜயின் பிரச்சாரத்தில் தான். இதையும் அவரது ரசிகர்கள் சாதனையாக கருத மாட்டார்கள் என்று நம்புவோம்.